காலத்துல தேவர் பிலிம்ஸ் வந்து ஆடு, சிங்கம், யானை இதெல்லாம் வச்சு படம் எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க. அதே பாணியில இந்த ஜாக்கி படத்துலயே 2-3 ஆடை வச்சு படம் பண்ணியிருக்காரு டைரக்டர். அதுல என்ன ஒரு புதிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மதுரை சுற்று வட்டாரத்துல மதுரையில வந்து கிடா சண்டைன்னு நடக்குமா. அது இப்ப நடக்குதா என்னன்னு தெரியல. இப்ப யாரும் கிடா சண்டை விடுற மாதிரி நம்மளும் கேள்விப்பட்டதில்லை, விடுற மாதிரி நம்ம டிவி நியூஸ் போன்றதுல பார்த்ததில்லை. 300 காலத்துல இருந்திருக்கு கிடா சண்டை. அந்த கிடா சண்டையினுடைய வரலாற்றை, கிடா சண்டையை எப்படி நடக்கும், அதனால என்னென்னலாம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் விழா வாரியா இந்த டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த டைரக்டரு, ப்ரொடியூசரு, ஹீரோ, ஹீரோயின் எல்லாருமே வந்து மலையாளிங்கன்றதால படத்துல வந்து மலையாள வாசனை அடிக்குது. தமிழ் டைரக்டர்கள் கூட எடுத்துக்காத ஒரு ஹிஸ்டரியை வந்து ஒரு மலையாள டைரக்டரு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு 2 வருஷம் இந்த படத்தை ட்ரைனிங் கொடுத்து 2 வருஷம் காத்திருந்து இந்த படம் பண்ணாராம். அந்த விதத்தில் அவர் பாராட்டணும். என்ன ஒன்று, கிடா சண்டை அதனால என்ன அப்படிங்கிறது 2 சண்டை தான் காட்ட வேண்டியிருக்கு படத்தில். அதை கொஞ்சம் படம் முழுக்க ஸ்கிரீன்பிளேவில் இழுன்னு இழுத்துட்டாரு. மற்றபடி ஓகே. அந்த அம்மு அபிராமியும் அந்த ஹீரோவும் வந்து லவ் சீன்ஸில் வந்து பச்சக் பச்சக் பச்சக்குன்னு முத்தம் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக அந்த கதாநாயகி நடிச்சிருக்கிறா. காதலனுக்காக ஜெயிக்கணும்ட்டு அவள் உருகிறதும் வேண்டுறதும் அந்த இடத்துல நின்று கை தட்டுறதும் ரொம்ப நல்லா, அந்த பொண்ணு நல்லா அழகாக மூக்கு முடியுமா லட்சணமாக இருக்குது. அதே மாதிரி கதாநாயகனுடைய ஆக்ஷன், வில்லனுடைய ஆக்ஷன் எல்லாம் நல்லா இருக்குது. என்ன ஒரே ஒரு மைனஸு, அவங்கள வந்து டைலாக் பேச விட்டது. டைலாக்னா அவங்க மலையாளக்காரங்க நடிகர்கள்லாம் மலையாள வாடகை வீசுகிற மாதிரி தமிழ் டைலாக் எல்லாம் பேசிட்டாங்க. அதனால் அதோட கொஞ்சம் ஒன்ற முடியல. மற்றபடி ஆக்ஷன்லாம் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபியை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு டைரக்டரு, ஃபோட்டோகிராஃபர் அருமையாக பண்ணியிருக்காரு. அதே போல் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். புதுமையான மியூசிக் சவுண்டு எதுவும் இல்லைன்னா கூட போர் அடிக்காமல் அந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு வழக்கமான டெம்போ மியூசிக்கெல்லாம் போட்டு அந்த படத்தை தூக்கி நிறுத்துறாரு. மற்ற படங்களுடன் கம்பேர் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான படம் தான், ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் டைரக்டர் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா படம் விறுவிறுப்பாக வேகமாக போயிருக்கும். கொஞ்சம் வந்து தொய்வு அங்கங்கே இருக்குது. மற்றபடி ஜாக்கி படத்தை எல்லாரும் வரலாற்றை, கிடா சண்டைனா என்ன, கிடா எப்படி சண்டை போடும், அதனால் ஒரு குடும்பமே எப்படி வந்து சோகத்தில் மூழ்குது, அது அப்புறம் அந்த சோகத்திலேருந்து எப்படி மீளுது அப்படிங்கிறத டைரக்டர் வந்து காட்டியிருக்காரு. லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது.